நாங்கள் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுங்க. இந்த 8 மாதமும் ஒரே வேலைன்னு தான் அலைஞ்சிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட வீட்டில் ஒய்ஃபை வந்து எங்கேயும் பெருசாக வெளியில் கூட்டு போனதே கிடையாது. ஸோ அவங்களும் ஆசைப்பட்டுட்டே இருந்ததுனால நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்னோ கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் வந்திருந்தோம். சத்தியமாக சொல்கிறோங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆனால் என்னென்னா, நாங்கள் போன அன்றைக்கி சரியான வெயிலாக இருந்ததுனால எங்களால் வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ இந்த வெளியில் இந்த பிரம்மாண்டமான இந்த ஸ்னோ கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு வியூ வச்சுருந்தாங்க. பார்க்குற கொஞ்சம் கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த ஃபேஸ் கட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எப்படின்னா உள்ளே போவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் 12 o'clock ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 11:15 அந்த மாதிரிலாம் போயிட்டோம். ஸோ ஒரு 45 minutes வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த சின்ன குட்டி இந்த ஸ்னோ ரெப்ரசன்டேஷனோட டாய்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புக் மை ஷோ ஆப்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் புக் மை ஷோ ஆப்லேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ இதில் நிறைய காம்போஸ் இருக்குது. நான் போனது சாதாரணமான ஆர்ட் மியூசியத்துக்கு தான் போனேன். அடல்ட்டுக்கு 850, சில்ட்ரனுக்கு 750 அண்ட் அனிமல் சஃபாரி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஜாக்கெட்ஸு, க்ளவுஸு, ஷூஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அங்கே உட்காந்து அவங்க கொடுக்குறத ஆறாமரம் போட்டு வெயிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்குங்கிறதுனால ரெட் கலர் ஷூ, அப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குளிர் ரொம்ப பெருசாக தெரியாது. பட் உங்களுக்கு சைனஸ், சளி அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு காதை மூடிக்கோங்க. ஏன்னா காது வழியாக தான் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சைனஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ காதை கண்டிப்பாக மூடிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நானும் ஒய்ஃபும் உள்ளே போயிட்டோம். ஓகேவா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்னோ கிங்டம் வந்துருக்கோம். ஸோ இங்கேயே அது உள்ளே இருக்குது, நம்ம வெளியில் இருந்துருக்கோம். இங்கேயே செமக்குளிர், நல்லா இருக்குதுண்ணா கண்டிஷன். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை வீடியோவில் பாருங்கள். எப்படா திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணி கடைசியில் திறந்துட்டாங்க. ஸோ திறந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு குளிர் காற்று ஒன்று முகத்தில் அடிச்சுது பாருங்கள். யப்பா வேறு லெவல். ஸோ நாங்கள் அடல்ட்ஸ் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஒரு குழந்தையாக மாறின ஒரு ஃபீலிங். ஆளவந்தான் படத்தில் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் பழைய வீட்டுக்கு போனோன்னு ஒரு குழந்தையாகவே மாறிடுவார். அதே மாதிரி நாங்களும் இதை பார்த்த உடனே செம்மையாக ஒரு ஃபீல். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. பட் அந்த ஸ்னோ எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள லாங் ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் இந்த பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த வாட்டர் ரைட்ஸில் இருக்கும்ல, அதே மாதிரி லாங் ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து தயவு செஞ்சு நீங்கள் போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயம்தான், பட் இருந்தாலும் ஒய்ஃப் கேட்டதுனால ஏறி போனேன். ஸோ எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் போயிட்டு வந்து விழுந்தார். அவரும் காலை வந்து கரெக்டாக ஸ்னோவில் ஊனிட்டார். காலை ஊழ்னா பேலன்ஸ் கிடைக்காது. நானும் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணேன், நல்லா கீழே இறங்கும்போது தெரியாதனமாக காலை ஊனிட்டேன். ஸோ அந்த ஃபுல் ஃப்ளோ கிடைக்காததுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் கம்மியாகி ஒரு அளவுக்கு தான் போய் நிற்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃப் தான். பட் பார்த்து கவனமாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. எல்லா ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் மறந்துட்டு செம்ம ஆட்டம் போட்டோம் அந்த ஸ்னோவில். ரியலி என்னையை விட ஒய்ஃப் தான் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பாவம் நான் வேலை முடிஞ்சு வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்காண்டின்னு ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணதான் இந்த ஒரு பிளானு. ஸோ அவங்க இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து இந்த ஸ்னோ இதெல்லாம் பார்த்து கூட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் கூட்டு வந்தது. ஸோ அவங்க செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க ஹாப்பிங்கிறதுனால நானும் செம்ம ஹாப்பி. அண்டு இந்த மாதிரி ஃபேமிலியோடு கண்டிப்பாக வெளியில் வரும்போது நமக்கு வந்து அடுத்து நம்ம ஒர்க்கில் இன்னும் பெட்டராக நம்ம செயல்படுறதுக்கான ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து தெரியாது இதுதான் வேலை, இதுதான் என்ஜாய்மெண்ட்ங்கிறது தெரியாது. நம்ம என்ஜாய் பண்ணால் என்ஜாய் தான். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்னோவில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸோட ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தாங்க. அதில் ஸ்னோ சீட் அப்படின்னு ஒன்று இருந்தது பாருங்கள். உட்கார்ந்த உடனே
நமக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு கூலிங்காக இருக்கும். ஸோ அது அப்புறம் ஸ்னோவில் செஞ்ச ஹாட்டின்னு, அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி தான். பனிக்கட்டி. காஷ்மீரில் இருந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. மேபி காஷ்மீர் போனவங்களுக்கு தெரியும், நான்லாம் போனது கிடையாது. பட் ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்கங்க. சின்ன வயசில் தான் இந்த இக்லூவெல்லாம் நம்ம வந்து பள்ளி பாட புத்தகத்தில் பார்த்துருப்போம். நான் இப்போ இன்றைக்கி நேரில் பார்த்தேன். உள்ளே போனாங்க, செமையாக இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கீழே கையை ஊனி போனதுனால அந்த ஐஸ் கட்டி அவ்வளவும் என்னோடய க்ளவுஸ்குள்ளே போயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இந்த ஐஸ் கட்டி வந்து நம்ம கைக்குள்ளேயோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ இல்லை நம்ம ஷூக்குள்ளேயோ போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கையெல்லாம் வந்து விரைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களை கூட்டு போகும்போதும் கேர்ஃபுல்லாக உங்கள் கூடயே வச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு குளிர் ரொம்ப ஒத்துக்கிடாமல் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே எக்ஸிட் பண்ணிடுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ என்னோடய ஆசைக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை காலை ஊனாமல் ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இப்போ போன தடவை விட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நல்ல ரைடு போயிட்டு வந்தோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த க்ளவுஸை போட்டு உங்களால் கேமரா வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியாது, அது வேலை செய்ய. ஸோ அதனால் அங்கே இருந்த அந்த எங்கள் கூட வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு கொடுத்து தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம், எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துமே. அண்டு இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு உள்ளேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் என்னென்னா, அந்த ஃபோட்டோ நீங்கள் வெளியில் வந்து ஒரு பார்கோட் மாதிரி கொடுப்பாங்க, அதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கூட நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எதுவுமே பண்ணல. இங்கே போய் தான் எங்களோட ஃபோட்டோ ஷூட் ஆசைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தீர்த்துக்கிட்டோம். அப்புறம் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து இந்த பணியை தூக்கி போட்டோம். இப்போது அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, பைசாக்கு தான். ஸோ அது என்னங்கிறத காட்டுறேன். ஸோ ஸ்னோவில் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஒரு க்ளோப் மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ நான் என் ஒய்ஃபை தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு க்ளோப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நான் வாங்கினோம். எல்லாம் சேர்த்து 1600 ஆச்சு. அதை எங்கள் வீட்டு டிவி முன்னாடி நான் வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று கொடுத்தாங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா சில கண்ணாடிகளில் ஒட்டலாம். நான் ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டலை, நான் எங்கள் பெட்ரூமில் இப்படி ஒரு பிக்சராக வச்சுக்கிட்டேன். ஸோ ஓவராலாக எங்களுக்கு வேறு லெவல் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிதுங்க இங்கே வந்து. ஸோ இந்த ஸ்னோலலாம் விளாண்டுட்டு, ஆனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே எங்களால் இருக்க முடியல. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த இடத்துக்கு போங்க.